வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே. இன்றைக்கி நம்ம சில்க் த்ரெட்டில் ஒரு டிசைன் பண்ண போகிறோம். எனக்கு எவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சில்க் த்ரெட் வரல. ஒரு ஸ்ட்ரைட் லைனில் நான் போடுறேன், ஆனால் டிசைனில் போடும்போது எனக்கு ஃபினிஷிங் கொடுக்க முடியல, ஷேப்புக்கு கரெக்டாக வளைஞ்சு வரலை, அங்கங்கே பிசுறாகுது. இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது எல்லாம் எடுத்திருக்கேன். வீடியோவில் கிளியர் பண்ணுறது, பேப்பர் காப்பி எப்படி யூஸ் பண்ணுறது அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோ செக் பண்ணுங்கள். அதுபடி நான் ட்ரேஸ் பண்ணி ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி லைட்டாக கொஞ்சம் டார்க் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த பீகாக்கோட நம்ம ஹெட் போர்ஷன்ல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். எங்க இருந்தனாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் நமக்கு வந்து கண்டினியூஸா ஸ்டிச்சஸ் நம்ம போட்டோம் அப்படி எங்க இருந்து போட்டா வருமோ அங்க இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் இந்த ஷார்ப் எட்ஜஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்பவும் போல பேக் செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கீழ் நோக்கியும் போடலாம், மேல் நோக்கியும் நம்ம வந்து போடலாம். இப்போ நான் மேல் நோக்கி ஸ்டிச்சஸ் வந்து போட போறேன். பாருங்க, சில்க் த்ரெட் அப்படின்னு வரும்போது சின்ன சின்ன செயினாக போடணும். நான் ஆல்ரெடி சில்க் த்ரெட் டிப்ஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணும்போது நீடிலோட ஹுக் பார்ட்டை வச்சு சில்க் த்ரெட்டை பிடிச்சு இழுக்கக்கூடாது. நம்ம நிறைய சில்க் த்ரெட்டில் ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டினியூஸாக உங்களால் த்ரெட் வந்து கீழே சுற்றி ஸ்டிச்சஸ் வந்து போட முடியும். இப்போ தான் நம்ம ஸ்டார்டிங் அப்படிங்கிறப்போ நீடிலோட ஹுக் பார்ட்டை வச்சு இழுக்காமல் நீடிலுக்கு மேலே உள்ள பார்ட்டை வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீடிலோட ஹுக் பார்ட் வழியாக சில்க் த்ரெட் வந்து டேமேஜ் ஆகி உங்களுக்கு வந்து பிசுறு வந்து வாரது வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கண்டினியூஸாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இதில் வந்து நான் டபுள் கலர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த டிசைனையே நீங்கள் இப்போவே ஒரு ப்ளவுஸ் வந்து எடுத்து இந்த மோட்டிஃபை உங்களோட ஸ்லீவ் போடுறீங்க அப்படின்னா ஸ்லீவில் 2 ஸ்லீவ்லையுமே ஷோல்டருக்கு நேராக சென்டரில் வர மாதிரி இந்த பீகாக் டிசைன் பண்ணலாம். பேக் நெக்கில் ஒன் சைடாக இந்த பீகாக் வர மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம கண்டினியூவாக நம்மளோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி பீகாக்கோட பாடி பார்ட்டில் வந்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ கீழ் நோக்கி நான் வந்து ஷார்ப்னஸ்க்காக ஆப்போசிட் டைரக்ஷனில் குட்டி செயின் போட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஷார்ப்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஷார்ப்னஸ் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் என்ன டிசைன் பண்ணுறீங்களோ அந்த டிசைன் வந்து நம்ம பண்ண டிசைன் மாதிரி அவுட்புட் வந்து தெரியும். சரியாக நீங்கள் ஷார்ப்னஸ் கொடுக்கல அப்படின்னா ஷார்ப் எட்ஜஸ் வர இடத்துல உங்களுக்கு பெண்ட் ஆகி ஸ்டிச்சஸ் வந்து ஃபினிஷிங் இருக்காது, வளைஞ்சு இருக்கும். அப்போது வந்து நமக்கு பார்க்குறதுக்கு லுக் வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி கரெக்டாக நமக்கு எந்த இடத்துல நம்ம முடிக்கணுமோ அந்த இடத்துல வந்து நான் வந்து எண்ணாட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எண்ணாட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், இந்த பீகாக்கோட மேலே இந்த சின்ன கர்வ் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம இன்னொரு கலர் த்ரெட் போட்டோம் அப்படின்னா பீகாக்கோட பாடி தனியாக தெரியும், அந்த கர்வ் லைன் தனியாக தெரியும். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா அந்த பாடியோட சேர்ந்து தான் அந்த கர்வ் லைன் வருது இல்லையா, அப்போ நம்ம தனித்தனியாக போட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், சேம் கலரே நான் போடுறேன். நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க செயினை வந்து நம்ம பாடி பார்ட்டில் போட்டிருக்க செயினுக்கு உள்ளேருந்து எடுத்திருக்கேன். ஓகேவா, அதே மாதிரி தான் முடிக்கும் போதும் கடைசியாக அந்த செயினுக்கு உள்ளே முடிச்சிங்க அப்படின்னா தான் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்கே எண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. இப்போது மேலே உள்ள பார்ட்டுக்கு நம்ம அப்படியே அந்த த்ரெட்டை வந்து கொண்டு போயிடலாம். அந்த மேலே இருக்க அந்த வளைவுக்கும் சென்டரில் ஒரு சின்ன திலகம் ஷேப் இருக்குல்ல, அதுக்கும் நான் வந்து இந்த கலரே நான் போட்டுடுறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வேறு கலர் கூட போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரெக்டாக எண்ட் பண்ணும்போது அந்த ஸ்டிச்சுக்கு உள்ளேயே த்ரெட் எடுத்து எண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா, நான் எங்கே தொடங்கியிருக்கேன் எங்கே முடிச்சிருக்கேன்னு தெரியலல்ல, இந்த மாதிரி எண்ட் பண்ணணும். அந்த ஸ்டிச்சுக்கு உள்ளே கொண்டு வந்து கரெக்டாக முடிச்சிருங்க. இப்போது அந்த பீகாக்கோட அலகு, ஐஸ், கீழே உள்ள லெக்ஸ் எல்லாத்துக்குமே நான் சரியால் செயின் ஸ்டிச் போட போகிறேன். அப்போ வந்து நமக்கு இன்னும் நல்லாயிருக்கும். சரி கலருக்கு இந்த கலர் வந்து நல்லா கான்ட்ராஸ்டாக நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரியே த்ரெட் வந்து அந்த செயின்குள்ளேருந்து எடுத்துருக்கேன். இப்போ கரெக்டாக அந்த வளைவில் கரெக்டாக நம்ம அதே ஷேப்புக்கு கொண்டு வந்து முடிக்கணும். நம்மளோட சேனலில் ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி 4 மந்த் டியூரேஷன் கோர்ஸ் வெறும் 999க்கு 999க்கு மட்டுமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப சின்ன தொகையில் நம்ம ரொம்ப நீட்டாக சொல்லி கொடுக்குறோம். தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 மந்த்துக்குமே 999 மட்டும்தான். அடிஷ்னலாக எந்த ஒரு ஃபீஸும் வராது. மெட்டீரியல் கிட் மட்டும் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஷார்ப்னஸ் எப்படி போடுறேன் அப்படின்னு கவனிங்க. நான் எப்போவும் சொல்கிற மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் குட்டி செயின் ஸ்டிச் போட்டு அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரியே நான் ஸ்டிச்சஸ் வந்து போடுறேன். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு நீட்டாக அந்த ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறது அப்படியே கிடைக்கும்.
அடுத்து நம்ம ஃபெதர் போட போகிறோம். இந்த ஃபெதருக்குமே நான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர் எடுத்திருக்கேன். அந்த செயினுக்கு உள்ளே இருந்தே த்ரெட் வந்து எடுத்து கண்டினியூஸாக ஸ்டிச்சஸ் வந்து போடுறேன். இதை வந்து 2 டைப்பில் போடலாம். எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக அந்த கர்வ் லைன் எல்லாமே கரெக்டாக கொடுத்து ஒரு ஃபெதர் வந்து நம்ம வந்து நாட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கரெக்டாக ஒரு ஃபெதர் முடிஞ்சதும் நம்ம என்னாட் பண்ணுறதா இருந்தாலும் என்னாட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது தனித்தனியாக ஒவ்வொரு ஃபெதருக்குமே நீங்கள் வந்து என்னாட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் என்னாட் பண்ணாமல் கண்டினியூவாக போடணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நம்ம எங்கே முடிச்சிருக்கோமோ அந்த இடத்த விட்டுட்டு மேலே எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து த்ரெட் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஷேப்லாம் வரும்போது கண்டிப்பாக சின்ன சின்ன செயினாக போட்டிங்க அப்படின்னா தான் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கும். நான் எப்போவும் சொல்கிறது தான், கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக அந்த த்ரெட்க்கு உள்ள வரைக்கும் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டு என்னாட் பண்ணாமல் அகெயின் நம்ம அதிலேயே டபுளாக அடுத்த லேயருக்கு வந்து வரப்போகிறோம். இந்த மாதிரி வரும்போது நமக்கு அடுத்த லேயர் வந்து டபுளாக கிடைக்கும். இதுதான் ஒரு வித்தியாசம். உங்களுக்கு வந்து எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதுவே ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து அடிக்கடி என்னாட் பண்ண வேண்டிய வேலை வந்து வராது. கண்டினியூவாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்து கீழே இருக்க அந்த கர்வ் லைனுக்கும் சேம் மெத்தடில் தான் ஸ்டிச்சஸ் வந்து போடுறேன். இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா நிறைய டிசைன்ஸ் வந்து எடுத்து ஜரி த்ரெட்டில், சில்க் த்ரெட், மேக்ஸிமம் சில்க் த்ரெட்டில் போடுங்க. சில்க் த்ரெட் வந்து அதிகமாக கட் ஆகுது, பிசுறாகுது அப்படின்னா முக்கிய காரணம் கையில் வேர்வை இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஈரப்பதம் அதிகமாக கையில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீடில் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். சீக்கிரமே ஈரப்பதம் இருக்கிறதுனால த்ரெட் வந்து சீக்கிரமே கட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. அதனால் இதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமான விஷயம் கவனிங்க. நீங்கள் அங்கங்கே என்னாட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரி த்ரெட்ஸ் வந்து வெளியே அதிகமாக தெரிஞ்சது அப்படின்னா ஃப்ரேம்க்கு அடியிலேருந்து நீடில் இன்சர்ட் பண்ணி நீடிலோட ஹுக் பேரட்டை வச்சு பிடிச்சு லைட்டாக கீழே இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த த்ரெட் ஆனது கீழே போயிடும். ஒரு டிசைனில் ஃபினிஷிங் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மிஸ்டேக் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸில் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.